தனக்கு விஷயமாக்கி என்னை இருக்க செய்து எனக்கு ஆசை பிறக்கும்படியா பண்ணினாங்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அதுவும் சம்சார சாகரத்தில் இருக்கக்கூடிய ஆசையை ஒழிச்சு கட்டினாருங்கிறார். இப்படி என்னுள் புகுந்தவன் என்ன பண்ணினா, என் மனசுக்குள்ள புகுந்துட்டான். புகுந்த பிறகு என்ன பண்ணா, விஷயங்கள் சம்சார சாகரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பற்றுகள்ல இருக்கக்கூடிய ஞானம், பிராணன், சரீரம், பிரகிருதி சம்பந்தமானது எல்லாரையும் பயனற்றவைங்கிறத என்னை உணர்த்தும்படியா பண்ணினான் அந்த எம்பெருமான். அவன் பண்ண உபகாரத்துக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படி அவன் வந்து எனக்கு அவனுடைய ஆத்மஸ்வரூபத்தை காமிச்சு என்னை சொல்லும்படியாக, அவனை பற்றி பாடும்படியாக பண்ணினான்கிற இந்த பாசுரத்துல உணர்வும் உயிரும் உடம்பும் மற்ற உலப்பிலனவும் பழுதேயாம். உணர்வும் எந்த விதமான ஞானமோ பகவானை நினைக்காத ஞானம் பிரயோஜனம் இல்லை, பகவானை நினைக்காத உணர்வு பிரயோஜனம் இல்லை, பகவானை நினைக்காத இந்த பிராணன் இருந்து பிரயோஜனம் இல்லை, பகவானை நினைக்காத தொண்டு பண்ணாத சரீரம் இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்த பிரகிருதி விவகாரம் எதுவுமே, சம்சார சாகர் எதுவுமே பகவானுக்கு சம்மதமா இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைங்கிறத எனக்கு பெருமாள் காண்பிச்சாருங்கிற சுவாமி நம்மாழ்வார். அதனால உணர்வை பெற ஊர்திரவேரி யானும் தானாய் ஒடிந்தானே, அவனே எல்லாம் ஆகி என் இடத்துல உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு சொன்னாராம். அப்படிப்பட்டதான ஒரு விவேகம் பெற்று, விவேகம்னா தீர்மானமான ஞானம், திடமான, நமக்கு பகவான் இருக்கான், பரம்பொருள் அவனை காப்பாற்றுவான். பிரகலாத ஆழ்வான் மேலேந்து தள்ளிவிட்ட பொழுது கையை கட்டிண்டு மேலேந்து விழுந்தானான். ஹிரண்யகசிபு ஆட்கள் தள்ளி விடுறான் மலை மேலேந்து, கட்டின்னு விழுந்தான். வியாக்கியாதாக்கள்லாம் கேட்குறா, ஏன்பா கையை கட்டிண்டு விடுற அப்படின்னானா. பிரகலாத ஆழ்வான் சொல்றானா, எனக்கு உடம்புல ஏதாவது ஹானி ஏற்பட்டா பரவாயில்ல, என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு எந்த விதமான, ஸ்ரீஹரிக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் கையை கட்டின்னு விழுந்தான்னா, பெருமாளை காப்பாற்றணுங்கிற பக்தி உயர்ந்தது இல்லையா? பெருமாளிடத்துல போய் என்ன காப்பாத்துன்னு கேட்கிற பக்தாளை விட பெருமாளை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய பக்தாள் உயர்வு இல்லையா? எப்பேற்பட்ட ரங்கநாதனை எத்தனை பேர் ஸ்ரீவைஷ்ணவாள் காப்பாற்றி உயிரை கொடுத்து நீ கொண்டு உற்சவம் கொண்டாடிட்டு இருக்காள். பெருமாள் ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை ஸ்ரீவைஷ்ணவாள் உயிரை விட்டுருப்பா அந்த பெருமாளை காப்பாற்றணும்னு. ராஜாவுடைய படையெடுப்பு காலத்துல சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக அபீதி ஸ்தவம்னு ஒன்று பண்ணி நம்ம ரங்கநாதனை மறுபடியும் பண்ணி ஸ்தாபனம் பண்ணும்படியா பண்ணார் இல்லையா? சுவாமி தேசிகன் பண்ண தொண்டுக்கு எவ்வளவு சொன்னாலும் அடுக்காத அப்படி ஒரு கிருபை பண்ணியிருக்கார். அதனால இங்க சொல்லும் பொழுது அந்த விவேகத்தை பெருமாள் நமக்கு கொடுத்து அனுகிரகம் பண்ணணும், நல்ல ஞானத்தை பெறணுங்கிறதுக்காக விவேகம் பெற்று இங்குன்னா இந்த உலகத்துல அர்த்தம். இங்கு ஊனேறு பவக்குழி, ஊனேறு பவக்குழியை தமிழ்ல பவக்குழி, சம்ஸ்கிருதத்துல பவக்குழின்னு பேர். பவக்குழின்னா சம்சார சாகரம்னு. அதனால பவக்குழி சம்சார குழியில விழுந்துடாதபடி போகபோக்கியங்கள்லாம் அதிகரிக்க செய்யும் இடம்னு எழுதினா. போகபோக்கியங்கள்லாம் நமக்கு மேல மேல அபிவிருத்தி பண்ணுமா சம்சாரம். அதனால சம்சார சாகரத்தில் இந்த குழியில விழுந்து நம்ம புரண்டு கிடக்கக்கூடிய நம்ம விரக்தி, அதை வெறுத்து தள்ளி அது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கும்படியாக வரணுமா. பர்திருஹரிங்கிற பெரியவர் சொல்றார், நீ எதை நினைக்கிறியோ, உனக்கு இருக்கக்கூடிய கையை, இந்த ரெண்டு கையும் சேர்த்து நீ பகவானை கூப்பலன்னா, தேருக்கு முன்னாடி கட்டியிருக்குமே தொம்பைகள் ரெண்டு தொங்க விட்டுருப்பாளே, அது தேர் நகரும் போது இப்படி அப்படியே போயிட்டு வரும். அந்த மாதிரி தான் உன் கையில் விட்டார். காது பகவத் குணம் கேட்காத காது ஒன்று உண்டு அப்படின்னா, இந்த கரையான்லாம் புத்து கட்டியிருக்க, அந்த புத்துக்கு நிறைய காது இருக்கும், ஒரு காது கூட கேட்கறது இல்லையே. யார் கேட்குறா? நிறைய காது இருக்கு, அதில் போய் பாம்பு போய் பூந்துக்கிறது. அதுக்கு எவ்வளவு காது இருந்து அது பிரயோஜனம் இல்லையோ அந்த மாதிரி நம்ம காதுன்னு விட்டார். இதெல்லாம் பர்துருஹரிங்கிற பெரியவர் சொல்றார். அது மாதிரி நீ ஏதோ உடம்ப கண்டு மயங்கி போறியே, ஸ்தனவு மாம்ச கிரந்தி, மாம்சத்தினுடையதான முடிச்சுதான்ப்பா இதெல்லாம். எதுவுமே இது நிலையில்லாத உலகம், சம்சாரம் நமக்கு அதுல உள்ள ஆசைகளை அதிகரிக்க செய்யும். ஆனா அதை திருப்பி பகவான் இடத்துல வெய்யி அப்படின்னு சாதிக்கிறார் பர்துருஹரிங்கிற பெரியவர். இங்க குமாரவரதாச்சாரிய சுவாமி சாதிக்கிறார், விரக்தி, அந்த வெறுத்து தள்ளி, வெறுத்ததற்பின், அந்த எல்லாத்தையும் வெறுத்ததற்கு பின்னு பெருமாள் தான் நினைக்கணுமா. சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார், கொண்ட பெண்டிர் மக்களுற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதுமில்லை, என் திசையும் கீழும் மேலும் முற்றவும் உண்டபினான் தொண்டரோமாய் உய்யலல்லால் இல்லை கண்டீர் துணையே
கொண்ட பெண்டீர் மக்கள் உற்றார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் 9